பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 28வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஆமென். யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாங்க? கர்த்தருக்கு, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்க. அவருக்கு நீங்கள் அவரை முன்னே வைத்து அவரை கணம் பண்ணும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் ஒருவரே நம்பிக்கையுள்ள தேவன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அல்லேலூயா. அப்போ அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். சகாயம் பெற்றேன், ஆகையால் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். எல்லாம் அவரை பாட்டினால் துதித்து ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பலனும் ஆண்டவரே கேடகமாக இருந்து, அவர் நம்பிக்கையாக இருந்து, உங்களுடைய சகாயராக இருந்து, எல்லா சூழ்நிலையிலும் உங்களை கலிகூறது வைத்து உங்களை பாட்டினால் அவரை துதிக்க வைக்கிற தேவனா இருக்கிறார். கலங்காதீங்க. பாருங்க, விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், கேட்டு விட்டார், பதில் தந்து விட்டார். அப்படியே உங்களை நடத்த போறதுக்கா சோத்திர தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வளமில்ல தெய்வமே மை துதிக்கிற சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒரு சேங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாக தருது தேவன் பொறுப்பெடுங்க. ஆசிரியர் இயேசுவின் நாமத்திலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.